87 டிசம்பர் 24 எம்ஜிஆர் இறந்ததும் முதலமைச்சர் பதவியும் காலி, கட்சி தலைமை பதவியும் காலி, அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பொலிட்டிக்கல் வேக்கம் என்று சொல்லுவோமே, அரசியல் வெற்றிடம் தோன்றியது. அந்த காலகட்டத்தில் ஜானகி எம்ஜிஆரா ஜெயலலிதாவா என்ற போராட்டம் வந்த பொழுது நான் அந்த இரண்டு அமைப்புகளையும் இரண்டு குழுக்களாக, ஒரே கட்சி தான், அந்த இரண்டு குழுக்களாக இருந்த பொழுது ஒரு சிலர் ஜானகி எம்ஜிஆருடைய மனைவி என்று பெரும்பான்மையானவர்கள் அவர் பக்கம் நின்ற பொழுது எம்எல்ஏக்கள், சிறுபான்மை எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு இப்பொழுது அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி தலைவர் கூட அல்ல, அவர் ஒரு எம்பியாக இருந்தார். அவரை முன்னிறுத்த வேண்டும் என்ற வைத்த வாதத்திலே முக்கியமான வாதம் நான் வைத்தது, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி எம்ஜிஆர் தலைமையேற்றால் எம்ஜிஆரை விட 2 வயது குறைவான வயதுடைய ஜானகி எம்ஜிஆரே 73 இறந்து விட்டார். 71 வயது உள்ள இவர் இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்குத்தான் இவரால் இருக்க முடியும். எனவே நீண்ட காலத்துக்கு இந்த கட்சியை வழிநடத்தி செல்வதற்கு அவரால் முடியாது. அதை எம்ஜிஆர் விரும்பவில்லை. அவர் உயிரோடு இருந்த காலத்தில் விரும்பவும் இல்லை. அரசியலுக்கு அவர் வர வேண்டும் என்று விரும்பவும் இல்லை. எனவே ஜெயலலிதா இளமையாக இருக்கிறார், எம்பியாக இருக்கிறார், கொலைப்புரட்சலாக இருக்கிறார், அவர் அமர்த்தி இருக்கிறார். எனவே அவரை கொண்டு வந்தால் ஒரு 40 அப்பொழுது ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு இந்த கட்சியை முன்னெடுத்து செல்ல முடியும், கலைஞர் கருணாநிதிக்கு சரியான மாற்று சக்தியாக இருக்க முடியும் என்ற 2 கொள்கையை முன்வைத்தேன், 2 வாதத்தை வைத்தேன். அந்த 2 வாதத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதனால்தான் ஜா அணி தோற்று ஜெயலலிதா அணி வெற்றி பெற்று பிறகு 2ஐயும் ஒன்றுபடுத்தி ஜே என்ற 2ஐயும் ஒன்றுபடுத்தி உழவப்பட்டவர்களை 89 தேர்தலிலே குறைந்த ஓட்டுகளில் தோற்றிருந்தாலும் பிறகு ஒன்றுபடுத்தி இரட்டையிலையை வாங்கி, முடக்கப்பட்டிருந்த சின்னத்தை வாங்கி, அதன் மூலமாக 91 தேர்தலிலே ஜெயலலிதா ஆட்சி பிடிப்பதற்கு அது அடித்தளமிட்டவர்களிலே நான் தான் முக்கியமானவன் என்பதை யாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற முதலமைச்சராக ஜெயலலிதா கூட மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு என்னுடைய பணி இருந்தது.